இப்போ இந்த இடத்துல வந்துட்டு 30 ப்ராடக்ட் கிட்ட நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா, 30 ப்ராடக்ட் கிட்ட எடுத்துருக்கோம். அதை நான் உங்களுக்கு கன்சோல் லாக் போட்டு காட்டுறேன். ப்ராடக்ட் கிட்ட இருக்கு. ஓகேவா, நேற்று இதை தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல என்ன விஷயம் நான் கேட்டேன் அப்படின்னா, இதுல பாத்தீங்கன்னா பியூட்டி கேட்டகரி 5 ப்ராடக்ட் இருக்கு. பியூட்டி கேட்டகரி 5, ஃப்ராக்ரன்சஸ் ஏதோ ஒரு 5 கிட்ட இருக்கு, ஃபர்னிச்சர் இருக்கு, அடுத்தது கிராசரிஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்ப சேம் கேட்டகரியிலேயே மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சேம் கேட்டகரியில நிறைய ப்ராடக்ட் இருக்கு. ஓகேவா, எனக்கு இதுல இருந்து என்ன வேணும் அப்படின்னா, ஒரு கேட்டகரியில இருந்து ஒரே ஒரு ப்ராடக்டை மட்டும் எடுக்கும். ஒரு கேட்டகரியில இருந்து ஒரே ஒரு ப்ராடக்டை மட்டும் எடுக்கும். இப்போ பியூட்டி அப்படின்னா ஒரு ப்ராடக்ட். ஓகேங்களா, ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னா அதுல இருந்து ஒன்று, ஃபர்னிச்சர்ல ஒன்று, கிராசரியில ஒன்று. சரி, இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, நமக்கு ஏபிஐல இருந்து மொத்தமா ரெக்கார்டு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. கொடுத்துட்ட உடனே நம்மளுடைய ஃப்ரண்ட் எண்டோடைய டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா டாப் சேல்ஸ் ஆன் ஹோம் எசென்ஷியல்ஸ் அப்படி இருக்கா. அப்போ இதுல என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆக்சுவலி இதுக்குமே ஏபிஐ இருக்கும், ஆனா ஒரே ஒரு ரெக்கார்டை கொடுத்துட்டு, அதாவது அந்த 30 ரெக்கார்டை கொடுத்துட்டு நீங்க அதுல இருந்து தனித்தனியா எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன, எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு கேட்டகரியில இருந்தும் ஒவ்வொரு ப்ராடக்டை எடுத்து டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, ஒவ்வொரு கேட்டகரியில இருந்தும் ஒன்று. அப்ப இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது எத்தனை கேட்டகரி? 4 கேட்டகரி. 4 கேட்டகரியில 4 ப்ராடக்ட் நம்ம ஷோ பண்ணணும். இதுதான் நேத்து நான் சொன்னது. இப்ப புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா நேத்து நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு? இப்ப யாருக்காச்சும் புரியலையா? நாராயணா, அரவிந்த், பிரவீன் புரியுதுண்ணா? புரியுதுண்ணா. ஓகே, நேத்தும் இதே விஷயம் தான் சொல்லியிருந்தேன். ஓகேவா, ஓகே. இப்ப இந்த கேட்டகரி என்ன இருக்கு? சரி, இப்ப நம்ம என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு அரே. ஓகேங்களா, எனக்கு ப்ராடக்டோட மொத்த இன்ஃபர்மேஷனும் வேணும். ஓகேவா, இது ஒரு அரே அப்படின்றதால இதை வாங்கக்கூடிய என்ன சொல்றது டேட்டா டைப்பும் என்னவா இருக்கும் அப்படின்னா அரேல தான் இருக்கு. ரெக்கமெண்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரேவை எடுத்து வச்சிருக்கோம். ஸோ சின்ஸ் இட்ஸ் அரே அப்படின்னு இருக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் லூப் யூஸ் பண்ணும். ப்ராடக்ட் லிஸ்ட். இப்போ இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்ல ஒரு ஒரு ஐட்டமா எடுத்து பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ ப்ராடக்ட் லிஸ்ட்ல 30 இருக்கு. ஓகேவா, இப்போ ஒரு ஒரு ஐட்டமா எடுத்து பார்க்கணும். நாராயணா என்ன பண்ணணும்? இப்ப ஒன்னொன்னா எனக்கு கன்சோல் ஆகணும். இப்போ 30மே மொத்தமா இருக்கா? இப்போ நான் ரன் பண்ணா எனக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் 3 அப்படின்ற மாதிரி வரும். அரேல இல்லாம ஆப்ஜெக்டா வரும். என்ன பண்ணணும்? டாட் வச்சு அந்த பியூட்டி அது மாதிரி பண்ணணும். புரியல? அது பக்கத்துல டாட் வச்சுட்டு அந்த ரீகனெக்டட் அது பக்கத்துல 2 டாட் வச்சுட்டா. நேத்து நான் உன்னை பார்க்க சொன்னேன், பாத்தியா நீ? பார்த்தனா. இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கு. இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்ல என்ன விஷயம் வரும்? அந்த 30 இதுவுமே இருக்கணும் மொத்தமா. ப்ராடக்ட் லிஸ்ட்ல அந்த ப்ராடக்ட்ல இருக்க 30 பொருள் இருக்கணும். 30மே இருக்குமா? எனக்கு இதுல ஒண்ணே ஒண்ணு மட்டும் வேணும். ஒன்னொன்னா வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம் பிரவீன்? நான் புஷ் வச்சு பண்ணணும். அரவிந்த் எல்லா ஈச் ப்ராடக்ட்டுக்கும் நேம் கொடுத்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். இல்லப்பா, நான் என்ன கேக்குறேன்னா, ஃபார் லூப்ல கேக்குறீங்களா?
இப்படி இருக்கு. ஓகே சரி. நாராயணா, எனக்கு இப்ப இந்த அரேல இருந்து இந்த நாராயணா அப்படின்ற நேம் மட்டும் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் சொல்றா நாராயணா. அந்த அரேன் போட்டு டாட் வச்சு நாராயணன் பண்ணும். புரியல. கன்சோல் லாக்ல வந்து கன்சோல் லாக்ல அந்த அரேன் போட்டு போட்டு டாட் வச்சு நாராயணன் பண்ணும். டாட் வச்சு நாராயணாவா? நிஜமாவே நீ பாத்தியா? இல்ல ஆனா அந்த இது அந்த 2 பாக்ஸ் மாதிரி போட்டு நம்பர் 2 பண்ணணும். நம்பர் 01. ஓகே. இப்ப இங்க ஒரு ரெக்கார்ட் மட்டும் வரும். இப்ப இந்த அரேக்கு பதிலா ப்ராடக்ட் லிஸ்ட் இருக்கு. ஓகேவா? சரி. இப்ப நான் எங்க என்ன விஷயம் பண்ணணும் ஒரு ரெக்கார்டா எடுத்து பார்க்கிறதுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்கு. அந்த பாக்ஸ் போட்ட அந்த எத்தனை பேருக்கு தெரியும்? நான் கேக்குறது 7 பேருக்கு தெரியுது, 10 பேருக்கு தெரியுது. நான் என்ன கேக்குறேன்? 11. அவ்வளவுதானா? கோமதி, காயத்ரி இல்லையா? என்னங்க ஒன்னும் சொல்றது இல்லை. ஒரு ஆப்ஜெக்டா வந்துச்சா எத்தனை டைம் பாக்குறது? சரி ஓகே. இதுல எங்க இருந்தா புஷ் எல்லாம் யூஸ் ஆகும்? ஏன்னா ஒரு ரெக்கார்டா எடுத்து பாக்குறதுக்கு அரேல இண்டெக்ஸிங் கொடுக்கணும், அதனுடைய பொசிஷன் என்ன அப்படின்ட்டு. இந்த இடத்துல இண்டெக்ஸை கொடுக்கறது இந்த இண்டெக்ஸ் அப்படின்ற இந்த வேரியபிள் தான். ஸோ இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 0 வரப்போகுது. 30 ரெக்கார்டு இருக்குமோ 30மே வரப்போகுது. இதுதான் நேற்று பார்த்தது. ஓகேவா? இதுல நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இந்த ரெக்கமெண்டட் லிஸ்ட்ல தான் என்ன பண்ண போறேன்னா வர எல்லாத்தையுமே நான் இப்போ வரைக்கும் நான் என்ன செய்ய போறது இல்லை அப்படின்னா எந்த ஒரு கண்டிஷனும். ஆனா ஒரே நிமிஷம், இன்னைக்கு ரெக்கார்ட் போட்டீங்களா? போட்டாச்சுடா. பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு அதே 30 ரெக்கார்டு வந்துடுச்சு. ரீசன் என்ன அப்படின்னா 30 ரெக்கார்டை எடுக்கிறோம், ஃபார் லூப்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? 3வது கிளாஸ்ல இதை நடத்தணும்னு நினைக்கிறேன். ஃபார் லூப் சாரி ஒரு வாரம் கழிச்சு இந்த ஃபார் லூப்ல இது இப்படிதான் ரன் ஆகும் அப்படின்றத நடத்தணும். ஓகே சரி. ஓகே 1 2 இப்போ ஃபார் லூப்ல இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் மொத்தமா வந்துடுச்சு. ஆனா எனக்கு என்ன விஷயம் வேணும் அப்படின்னா, எனக்கு இது மொத்தமா தேவை கிடையாது. இதுல ஒரு இந்த போய் அப்படி ஒரு நிமிஷம் ஓகேவா? இப்ப ஒரு விஷயமா எடுத்து இது பண்ணுவோம். ஓகேவா? அப்ப நம்ம இந்த அரேல இந்த வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவோம். நேற்று அதுக்கு தான் நான் இன்னொன்னு சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இப்ப இந்த ரெக்கமெண்டட் லிஸ்ட்ல இந்த கேட்டகரி வேல்யூ ஆல்ரெடி இருக்கா இல்லையா. ஓகே, ஆல்ரெடி இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணிருக்கோம்? நான் இண்டெக்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணனும். இண்டெக்ஸ் ஆஃப்
இன்க்ளூட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இதுக்குள்ளார தான் இதை போட்டிருக்கோம். நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, பிஃபோர் entering into the array I am going to check இதுல recommended listல includesல ஓகேவா என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ், அதாவது 0th இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய என்ன விஷயம் மட்டும் நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்னா, இந்த கேட்டகரி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. இருந்துச்சு அப்படின்னா இன்க்ளூட்ஸ், இந்த ரெக்கமெண்டட் லிஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னா என்ன வேல்யூ கொடுக்கும்? அது டேட்டா இருந்தா என்ன கொடுக்கும்? ட்ரூனா ட்ரூ. ஃபால்ஸ் கொடுக்கும். ஓகேவா? அப்ப நமக்கு டேட்டா இல்லைன்னா மட்டும் தான் புஷ் பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபால்ஸ் அப்படின்ற கண்டிஷனை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ஃபால்ஸா இருந்தா மட்டும்தான் இந்த அரேல இன்சர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஓகேவா? சரி, இப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, இப்ப இது என்ன நடக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? நேத்து நடந்ததை வச்சு கேக்குறேன். பிரகாஷ், இந்த ரெக்கமெண்டட் லிஸ்ட்ல இப்ப என்ன விஷயம் இருக்குன்னு நீ நினைக்கிற? அந்த கேட்டகரி லிஸ்ட் அப்படியே வரணும். என்ன பிரகாஷ்? கேட்டகரி லிஸ்ட் அப்படியே வரணும். கேட்டகரி லிஸ்ட் அப்படியே வரணும். கேட்டகரி லிஸ்ட் மொத்தம் 30மே வந்திருக்கு. அப்ப நம்மளுடைய கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. நம்ம சொன்ன மாதிரி அது ஒர்க் அவுட் ஆகல. ரீசன் என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம என்னவா போட்டிருக்கோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் நேற்று யாரோ சொன்னாங்க, யாருன்னு தெரியல. இப்ப இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்ல இருந்து வெறும் கேட்டகரியை மட்டும் எடுத்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெக்கமெண்டட் லிஸ்ட்ல இன்ஸ்டெட் ஆஃப் எல்லா டேட்டாவையும் எடுத்து போறதுக்கு பதிலா, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், கேட்டகரியை எடுத்து போறதுக்கு பதிலா ஒன்லி இந்த கேட்டகரியை மட்டும் புஷ் பண்றேன். இந்த இடத்துக்கு வெறும் கேட்டகரி மட்டும் போடுறேன். என்னென்ன அப்படின்னா, பியூட்டி, ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர், கிராசரி, அது மட்டும் போடுறேன் அப்படின்னா, இப்ப அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். இப்ப நமக்கு அது ஒர்க் ஆகுது. பியூட்டி, ஃப்ராக்ரன்ஸ், ஃபர்னிச்சர், கிராசரி, அந்த 4 ரெக்கார்டு மட்டும் இருக்கு. ஆனா நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, எல்லாமே வேணும். இமேஜ், அதனுடைய ஸ்டாக்கு, அதனுடைய நேம் எல்லாமே வேணும். ஓகேவா? ஆனா இங்க நமக்கு கிடைச்சிருக்கிறது வெறும் கேட்டகரி மட்டும்தான். ஓகேவா? இப்ப என்ன நடக்கணும் அப்படின்னா, கேட்டகரி ஆல்ரெடி இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணணும். அட் த சேம் டைம் சிங்கிள் கேட்டகரியோடைய மொத்த இன்ஃபர்மேஷனும் நமக்கு வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பண்ணும்போது மொத்த ரெக்கார்டு வந்துச்சு. இப்ப பாருங்க, மொத்த ரெக்கார்டு வந்துச்சு, ஆனா டூப்ளிகேட். பியூட்டியில 4-5 ப்ராடக்ட் இருக்கு, ஃப்ராக்ரன்ஸ், ஃபர்னிச்சர் எல்லாமே இருக்கு. அப்ப நம்ம நேற்று என்ன விஷயம் சொன்னோம் அப்படின்னா, சப்போர்ட்டிங் அரே அப்படின்ற மாதிரி வேர் கேட்டகரி அரே அப்படின்ற மாதிரி ஒரு அரேவை எடுத்து, இந்த அரேல நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, ஒன்லி கேட்டகரியை மட்டும் வாங்க போறேன். ஓகேவா? என்ன வாங்க போறேன் அப்படின்னா, வெறும் கேட்டகரி மட்டும் புஷ். இதுல வெறும் கேட்டகரியை மட்டும் வாங்கி வைக்கிறேன். இப்போ இதை வந்து செக் பண்ணும். வெறும் கேட்டகரி அரே மட்டும் செக் பண்ணும். பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஓகேங்களா? பியூட்டி பியூட்டி பியூட்டி. சரியா? இப்போ என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ரெக்கமெண்டட் லிஸ்ட்டுக்கு பதிலா கேட்டகரி அரேல கேட்டகரி ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா இன்சர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் கண்டிஷன் எழுதுறேன். கேட்டகரி அரே. ஓகேவா? நேற்று இதை தான் நான் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, இனிஷியலா கேட்டகரியில எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லூப் வருது. ஃபர்ஸ்ட் லூப்போடைய இந்த இடத்துல என்ன விஷயம் இருக்கும் அப்படின்னா, பியூட்டி அப்படின்னு இருக்கும். கேட்டகரி அரேல பியூட்டி அப்படின்றது இருக்கா? இல்ல. அப்ப கண்டிஷன் ஃபால்ஸ். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ரெக்கமெண்டட் லிஸ்ட்ல இதையும் பிரிண்ட் பண்ணிப்போம். ரெக்கமெண்டட் லிஸ்ட்ல அந்த இண்டெக்ஸ் உடைய கம்ப்ளீட் வேல்யூவை புஷ் பண்ணிடும். சேம் டைம் நெக்ஸ்ட் லைன் என்ன பண்றோம்னா, கேட்டகரி அரேல வெறும் கேட்டகரியை மட்டும் புஷ் பண்றேன். இந்த இடத்துல என்ன இருக்கும்? இந்த பியூட்டி அப்படின்னா கூடிய இது இங்க இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் லூப்ல 0th அரேல பியூட்டி இருந்துச்சு. செகண்ட் அரேலயும் செகண்ட் ஆப்ஜெக்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா, அகைன் பியூட்டி தான் இருக்கு. ஓகேவா? இதனுடைய இடத்துல இப்படி பியூட்டின்னு இருக்கும்.
செகண்ட் டைம் வருது, பியூட்டி இருக்கான்னு பாக்குது, இருக்கு. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ட்ரூன்னு வரும். ட்ரூன்னு வர்றதால இந்த இடம் ரெண்டுமே ஃபெயில் ஆயிடும். எது வரைக்கும் ஃபெயில் ஆகும் அப்படின்னா இந்த கேட்டகரியில இந்த பியூட்டியை தாண்டி வேற எதா வருதான்னு பார்ப்போம். 2 4 5 இது வரைக்கும் ஃபெயில் ஆயிடும். அதுக்கப்புறம் வர்றதுதான் 6வது ரெக்கார்டா யார் வருவாங்க அப்படின்னா ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு வரும். கேட்டகரி ஏரியால ஃப்ராக்ரன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம், இல்ல. அப்ப ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆகும் பட்சத்தில் இங்க என்ன ஆகும்னா கேட்டகரி ஏரியால இது புஷ் ஆயிடும். அந்த இண்டெக்ஸுக்கு சம்பந்தமான எல்லா ரெக்கார்டும் ரெக்கமெண்டட் லிஸ்ட்லயும் ஆட் ஆயிடும். இப்ப நம்ம இடத்துல 2 கேட்டகரி இருக்கும். ஓகேவா? இப்ப திரும்பவுமே ஆஸ் பர் இந்த கோடிங் படி பாத்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் தான் திரும்பவும் இருக்கும். ஓகேவா? ஃபெயில் ஆயிடும். இதே மாதிரி தான் 1 by 1 அது எல்லா விஷயத்தையும் பண்ண போகுது. நான் எடுத்துடுறேன். இப்போ ரெண்டுத்தையுமே பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ரெக்கமெண்டட் லிஸ்ட், கேட்டகரி ஏரியா. ஓகேவா? ஸோ ரெக்கமெண்டட் லிஸ்ட்லையும் கேட்டகரி ஏரியாலையும் என்ன இருக்குன்னு பார்த்தோம். கேட்டகரி ஏரியால இருக்கான்னு செக் பண்ண போகுது. கண்டிஷன் எப்போ ஃபெயில் ஆகுதோ அப்போ புஷ் பண்ண போகுது, எப்போ ட்ரூ ஆகுதோ அப்போ புஷ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா 4 கேட்டகரி 4 டேட்டா, பியூட்டியில் அதுக்கு சம்பந்தமான டேட்டா கிடைச்சிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃப்ராக்ரன்ஸ், அதுக்கப்புறம் இது. ஓகேவா? சரிண்ணா, எனக்கு இப்போ இதுலேயுமே எல்லா டேட்டாவும் தேவையில்லை, இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்லையுமே எல்லாமே தேவையில்லை, எனக்கு ஒரு 4-5 டேட்டா மட்டும் போதும். ஐடி, ஐடி, பிராண்டு, இமேஜஸ், இது மட்டும் போதும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதையுமே கேள்வி கேட்டால் நீங்கள் வாயை திறக்க மாட்டீங்க. கரெக்டா? ப்ராடக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட்ல நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஐடி, ஐடி என்னென்ன டேட்டா எடுக்கலாம்னா ஐடி எடுத்துட்டேன், பிராண்ட், அடுத்தது அவைலபிலிட்டி ஸ்டேட்டஸ், எது தேவையோ அதை எடுத்துக்கலாம். அடுத்தது டைட்டில், டைட்டில் மஸ்ட். இவ்வளோ டேட்டா மட்டும் எடுத்து இந்த ஆப்ஜெக்டை நான் என்ன பண்றேன் அப்படின்னா மொத்த ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக எனக்கு தேவையான ஆப்ஜெக்டை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுலையுமே ஐடி இது மட்டும் நமக்கு போதும் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு இமேஜஸ் வேணும் அப்படின்னாலுமே இமேஜஸ் தானே இருந்துச்சு, ஏன்னா அதில் இமேஜஸ் பார்த்தேன். ஸோ இதில் டேட்டாவை நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் தனியாக செக்ரிகேட் பண்ணி எடுக்குது. இமேஜஸ் வரானா இமேஜஸ் வரும். ஓகேவா? இப்போ 4 கேட்டகரி, 4 கேட்டகரியில் இருக்கிற டேட்டா. ஸோ இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் எண்டில் என்ன பண்ணணும்னா அந்த இதை தான் இமேஜஸ், டைட்டிலு, ஸ்டாக் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஃபீல்டு வேணுமோ அதை செக்ரிகேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் நேற்று நம்ம நடத்தணும்.